Hello guys, welcome back to another new reaction video. Actually first video எடுத்து ஆரம்பிச்சிட்டேன். திடீர்னு நெட்டு காலின்னு மெசேஜ் வந்தது, வீடியோ ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா அகைன் ஒரு ரியாக்ஷன் வீடியோ கொண்டு வந்திருக்கோம். பட் இந்த முறை வேறு மாதிரி ட்ரை பண்ண போகிறோம். என்னென்னா ஜம்ப் ஸ்கேர் வீடியோஸ்க்கு நம்ம பயப்பட போகிறோம். எஸ்சி பயப்படலாம் மாட்டோம். நம்மளாம் யார், நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? பயப்படக்கூடாது, பயத்தை காட்டாத மூஞ்சில. இந்த வீடியோ வீடியோவை நான் ஒரு 8:30க்காக எடுத்திருந்தா கூட எனக்கு பயம் வந்துருக்கு பேஸ். டைம் இப்போ 11 ஆகுது. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஹார்ட் பீட்லாம் எக்குறது எனக்கு. சரி, நெக்ஸ்ட் வீடியோ போயிடலாம். Next, Bloody Mary. What the hell? Get out of my house! I don't know how you got in here, but நான் லைட் ஆன் பண்ணுறேன். லைட் ஆன். Oh my god. What the hell is happening? Nope. நெக்ஸ்ட்டு தப்பான நேரத்தில் கேமரா ஆன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். லாஸ்ட்டில் பேசுகிறேன். Oh my god. What the hell? ஏதோ எழுதியிருக்கேங்க தரையில். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ எதுக்கு, இன்ஃபர்மேஷனுக்கா இல்லை? I've seen this person outside my house every night this week on the doorbell camera.
Damn it! ஓவராக ஷாக் ஆகக்கூடாது. What do you want from me? Please just leave me alone. ஐயோ திருப்பி டாக்டர். What do you want from me? Get away from me! இது வரைக்கும் எத்தனையோ வீடியோ பார்த்துருக்கேன். No! பயந்துட்டு Let me out! It's not real. It's not real. It's in your head. It's in your head. It's not real. It's not real. Time to take your medicine. What the hell? சரிக்கா பல வீடியோ பார்த்துருக்கோம். ஆனால் இந்த அளவுக்கு பயந்ததில்லை. ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோக்கு இப்படி போய் போகிறோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போகலாம். பார்த்தீங்களா லைவ் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. நெக்ஸ்ட் வீடியோ. What the hell? Banging on the door at like 3 in the morning. லாஸ்ட் வீடியோ. டாக்டருக்கு இதே தான் வேலை போல இருக்கு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோலாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ அந்த டாக்டர் வீடியோ தான் பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம இது வரைக்கும் எத்தனை வீடியோ ரியாக்ஷன் பண்ணோம். பட் இந்த அளவுக்கு பயந்ததில்லை. ஃபஸ்ட் டைம் நம்ம இவ்வளோ பயப்படுறோம்னா அது இந்த வீடியோக்கு மட்டும்தான். ஸோ இது மாதிரி நிறைய பயப்படுற வீடியோஸ் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது என்ன ஒரு கதை ஞாபகம் இருக்குது. நான் இந்த யூடியூப்ஸ்லாம் கேட்டிருக்கேன். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிராமத்தில் வந்து இந்த ஆயாங்கெலாம் கிளப்பி விட்ற கதை இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒன்று தான். அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு கிராமத்தில் வந்து ஒரு வயசான பாட்டியான், அவங்க வந்து இந்த பேக் போன் வந்து வளைஞ்சே தான் இருக்கும், கூணு போட்டு தான் நடப்பாங்களாம். அப்படி ஒரு நாள் என்ன இருக்குது, அவங்க இறந்துட்டு இருக்காங்க. இறந்துட்டு அவங்கள புதைச்சிருக்காங்க. புதைச்சி சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், இதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க, ஃபன்னாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? புதைச்சதுக்கு, ஏன்னா இது காமெடியாக தான் இருக்கும். புதைச்சதுக்கப்புறம் கையில் ஒரு கூடி மண் எடுத்து போட்டப்பறம் அவங்களுக்கு உயிர் வந்துட்டு, அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம கொஞ்ச நேரம் நம்ம மூச்சு பிடிச்சிட்டு தண்ணியில் இருந்துட்டு இப்படி வெளியே இருந்தால் அப்படி ஆகுதுல, அந்த மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு உயிர் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த கிராமத்துலலாம் ஒரு மாதிரி பொருளே கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ வேணாம் இவங்க இந்த ஊருக்கு வந்தால் திருப்பி என்னன்னோ கெட்டது அது இதுன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த பாட்டி மடியில் வந்து இந்த ஒரு உப்பை கட்டி விட்டுட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வெளியே கூப்பிட்டு விட்டாங்க. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விட்டதுக்கப்புறம்
அந்த பாட்டி இறந்து போயிட்டு இருக்காங்க. எப்போ எத்தனை நாள் கழிச்சுலாம் தெரில, ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் வச்சுக்கோங்களேன், இறந்து போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 மணிக்கு அந்த ஊரில் இருக்க கதவுலாம் தட்டுவாங்களாம். திறந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்களாம். அப்படி அவங்க திறந்து பார்த்ததுக்கப்புறம் அந்த மூலையிலேருந்து ஒரு தேங்காய் உருண்டு வந்து விழுந்துச்சுன்னா அந்த வீட்டில் ஒரு பலின்னு நினச்சாங்களாம். அதுக்கப்புறம் அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு பேப்பரில், அது ஆக்சுவலாக இந்த கதை வந்து நிறைய லாங்குவேஜஸில் ஃபேமஸ் தான். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இன்று போய் நாளை வான்னு எழுதுவாங்க, தெலுங்கில் ரேப்டுக்கு வச்சு அப்படி இப்படின்னு எழுதுவாங்க. அது மாதிரி நிறைய லாங்குவேஜ் ஃபேமஸு. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு வெள்ளை பேப்பரில் இன்று போய் நாளை வான்ட்டு வாசப்படிக்கு கரெக்டாக ரைட் சைடு நம்ம இப்படி தட்டினோம்ல, ரைட் சைடில் ஒட்டி வச்சுருவாங்களாம். ஒட்டி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அப்போ அந்த பேய் வந்து இப்படி கதவு தட்டும் போது ரைட்டில் சரிப்பா இன்று போய் நாளை வான்னு சொல்லிட்டாங்க, நாளைக்கு வரும், இது மாதிரி தட்டி தட்டி நாளை அப்படியே ஓடி போயிடுமா. ஸோ இந்த மாதிரி கேட்க ஃபன்னாக இருக்குது. பட் இருந்தாலும் அந்த கிராமத்து ஆளுங்க சுச்சுவேஷன் வந்து பார்க்கணும். ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ அடுத்த ஒரு ரியாக்ஷன் வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் நானும் உங்கள் சிம்பிளித்தோம். பாய் 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 பாய். ஸ்டூல் வேணும் போட்டேன், ஸ்டூல் வேணும்னு போட்டேன்னா